ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1ல 7 சம் பார்த்துடலாம். இந்த ரேஷியோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ரேஷியோ அப்படின்னாலே இப்படிதான், ஈஸ்டு. இதானே ரேஷியோனாலும் டிவிஷன்னாலும் ஒண்ணுதான். ரைட்டா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேஷியோனாலும் டிவிஷன்னாலும் ஒண்ணுதான். ஸோ இதை டிவிஷன் தான் பண்ணணும். சரி, ரேஷியோனா இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, ஈஸ்டு. இந்த ரேஷியோ ஆஃப் த எதோட ரேஷியோ? ரேடியை ஆஃப் டூ ரைட் சர்க்குலர் கோன். பாருங்க, இதுதான் ரெண்டு ரைட் சர்க்குலர் கோன். ஸோ இதுல இதோட ரேடியஸை R1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதோட ரேடியஸை R2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் டூ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் சேம் ஹைட். இதோட ஹைட் என்னவோ அதே தான் இதோட ஹைட்டும் இருக்கும். ஓகேவா? பட் ரேடியை தான் வெவ்வேறு. இஸ் 1:3. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்திருந்தா வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கணும்? R1 is equal to 1x அப்படின்னும் R2 is equal to 3x அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருந்தேன். ஸோ R1 அப்படின்றது 1x, R2 அப்படின்றது 3x. ரைட். வேற என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா πRL, இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா πRL, இதோட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அது நம்ம கண்டுபிடிப்போம், வெயிட் பண்ணுங்க. அடுத்து என்னது கொடுத்துருக்காங்க? வென் த ஹைட்டை பத்தி கொடுக்கவே இல்லை, இப்பதான் கொடுக்குறாங்க. ஸோ ஹைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் 3 டைம்ஸ் இன்ட்டு த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் இதுதானே ஸ்மாலர் கோன், R1 தானே ஸ்மாலர் கோன். அப்போ ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் கோனோட வேல்யூ என்ன? 1x. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3 into 1 3x. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஹைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் 3 டைம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3x. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சது. சிம்பிள். போட்டுடலாமா? ரைட். ஸோ அப்போ பையோட வேல்யூ என்ன சாமி? பையனே வச்சுக்கோங்க. பை இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? எக்ஸ். 1xனால எக்ஸ்னால ஒன்று தானே. ஸோ இப்போ இன்ட்டு எல் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ ஸ்மாலர் கோன். ஸோ இதோட ஃபார்முலா என்ன சாமி? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயரா? ஸோ இந்த கிரீன் கலர் இதை மட்டும் பாருங்க. ஸோ 6HL. ஸோ இங்கேயும் கிரீன் கலர் மட்டும் பாருங்க, 6HL. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு எல் தெரியணும். ஸோ எல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பித்தாகோரஸ் ஃபார்முலா யூஸ் பண்றேன். ரெண்டு கோன் இருக்கு, ஒன்று ஸ்மாலர் கோன், இது லார்ஜர் கோன். ஓகேவா? ஸோ எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ என்னது? 3x the whole square plus r ஓட வேல்யூ x the whole square. ரைட்டா? ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9x square plus x into x square. ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் x ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் x ஸ்கொயர் இருக்கு, லைக் டேர்ம்ஸ். ஸோ 9 plus 1 10x square. கிளியரா இருக்காக்கண்ணா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு சைடும் ஸ்கொயர் இருக்கு, ஸோ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. அதான் தப்பு. இப்போ நான் இங்க பாருங்க, ஸ்கொயர் இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ரெண்டு சைடும், ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்கு. ஸோ அப்போ 10க்கு தனி ஸ்கொயர் ரூட், எக்ஸ் ஸ்கொயருக்கு தனி ஸ்கொயர் ரூட். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் கேன்சல் ஆகும், இது ரெண்டும் தான் கேன்சல் ஆகும். அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்? எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் 10 into xன்னு கிடைக்கும். இது கிளியரா இருக்கா? இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு, நீங்க பாட்டுல அப்படியே போட்டுறக்கூடாது. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இங்க வாங்க. இப்ப எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லோட வேல்யூ என்னது? எக்ஸ் இன்ட்டு ரூட் 10. ஆமாவா? ஸோ ரூட் 10 into எக்ஸ்னாலும் ஒன்று தான், எக்ஸ் இன்ட்டு ரூட் 10நாலும் ஒன்று தான். ஸோ பை அப்படியே போட்டுக்குங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ரூட் 10. ரைட்டா சாமி? கிளியரா இருக்காடா ராஜா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ பிகர் கோனுக்கு எல் கண்டுபிடிங்க. பிகர் கோன். So L square is equal to H square plus R square.
எல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஹெச்சோட வேல்யூ அதே தான், 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஆரோட வேல்யூ 3x த whole square. So L square is equal to 3 3s are 9 x square plus 3 3s are 9 x square. So L square is equal to 9 plus 9 18 x square. Same இங்கேயும் அதே தான் கண்ணா. So taking square root on both sides. 18க்கு ஒரு இது, x ஸ்கொயருக்கு ஒரு இது. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் 18. கிளியரா இருக்கா ராஜா? ஸோ இப்போ அதே தான் சாமி இங்கே தூக்கிட்டு வந்து போடணும். ஸோ அப்போ ஈஸ் டூ ஸோ பை இன்ட்டு ஆரோட வேல்யூ 3x இன்ட்டு எல்லோட வேல்யூ என்னது, எக்ஸ் இன்ட்டு ரூட் 18. எக்ஸ் இன்ட்டு ரூட் 18. ஸோ அப்போ பை இன்ட்டு 3, இந்த 2x இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 18. ரைட்டா சாமி? கிளியரா இருக்கா? சரி, இப்போ இதுக்கப்புறம் சார் இது இப்படியே விட்டுறலாமா, இல்லை அடுத்து என்ன பண்ணும்? இது ரெண்டும் ரேஷியோவில் இருக்கு இல்லையா? ஸோ ரேஷியோனாலே நான் என்ன சொன்னேன், டிவிஷன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கும் போதே சொல்லியிருப்பேன் பாருங்க, ரேஷியோனாலே டிவிஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதை டிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோவில் எழுதிங்க. புரியலையா? இப்போ பாருங்க, பை இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 10, இதையும் பை இன்ட்டு 3x ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 18 இப்படி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடுங்க. பை கேன்சலா, எக்ஸ் ஸ்கொயர் கேன்சலா. இப்போ இந்த ரூட் 10 எப்படி எழுதிக்கலாம், 2 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த ரூட்டுக்குள்ளார பிரைம் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இங்க 3 இருக்கு, 18 எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு 3 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 6 டைம்ஸ், அகைன் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1. இப்போ 3 இன்ட்டு 2 இதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். ரைட்டா? வேற எதுவும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், நல்லா கவனிங்க. ஸோ அப்போ ரூட் 2 இன்ட்டு ரூட் 5 ஹோல் டிவைடட் பை 3 இன்ட்டு இது எப்படி எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 2வா. ஸோ இந்த ரூட் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட் 5 டிவைடட் பை 3 இன்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் இன்ட்டு 3. ஆமாவா? ஸோ அப்போ ரூட் 5 டிவைடட் பை 9. ஸோ அப்போ ரேஷியோ ஆஃப் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி எழுதிக்கலாம், ரேஷியோ ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபைனல் ஆன்சர் ரூட் 5 டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ் டு 9. இது ரெண்டுமே சேம் தான், இதுவும் சேம் தான். கிளியரா இருக்கா? இந்த கேன்சலேஷன் பார்ட் உங்களுக்கு புரியுதா? அது மட்டும் தெளிவா இருந்துக்கோங்க. சரியாக்கண்ணா? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்ட்டுனா கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிளியரா நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.